துணை மேயர் ஜெனிட்டா உள்ளிட்ட அத்துணை பேர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு தெளிவாக குறிப்பாக முதற்கட்டமாக நீங்கள் இங்கு அதிகமாக கலந்து கொண்டது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. எல்லாரும் துணைச்செயலர் எல்லாம் வந்திருக்கிறீங்க. ஆகவே எல்லாருமே நம்முடைய 2026 முதலமைச்சரை மீண்டும் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சராக அமர்த்த வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டதாகவே இந்த கூட்டம் நமக்கு தெரிவிக்கிறது. இதே போல தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொரு நம்முடைய அசைவிலும் நாம் டீ கடையில் நின்னாலும் திண்ணையில் உட்கார்ந்தாலும் பஸ்ஸில் பயணம் செஞ்சாலும் நம்முடைய இலக்கு 2026 தேர்தலை நோக்கி இருக்க வேண்டும். யார் என்ன பதில் பேசினாலும் பதில் தைரியமாக கொடுக்கணும். நம்ம அந்த அளவுக்கு நல்லாட்சி புரிந்து வருகிறார் நம்முடைய தளபதியார் அவர்கள். மிகவும் நம்முடைய தளபதியாரை பொறுத்த வரைக்கும் அமைதியோடு தான் இருப்பார். ஆனால் கரெக்டாக நச்சு நடிப்பார், கொண்ட கொள்கையில் உறுதியோடு இருப்பார். கலைஞர் காட்டிய வழியில் இன்று வரைக்கும் அவர் நல்லாட்சி புரிந்து வருகிறார், கலைஞருடைய ஆட்சியை நடத்தி வருகிறார் என்பதை எல்லாத்துக்கும் தைரியமாக சொல்லலாம். நம்ம எடப்பாடி மாதிரி நம்ம ஒன்றும் மத்திய ஒன்றிய அரசுக்கு அடிபணிஞ்சு போகலை, எதுலேயும் கையெழுத்து போடல. மிரட்டுறான் உருட்டுறான். ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் என்னன்னாலும் பண்ணிட்டு போ. இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு பார்த்தீங்களா, நீங்க 10,000 கோடி தந்தாலும் நான் ஒன்றும் PM3ல கையெழுத்து போட மாட்டேன், மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் உறுதியா சொல்லியிருக்கிறார். அதுதான் நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள். அப்படி ஒரு பெருமை மிகுந்த தலைவரை நாம் பெற்றுள்ளோம். நெஞ்ச நிமித்து கொண்டு என்ன நெருக்கடி கொடுத்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தலைவரை நாம் பெற்றுள்ளோம். அவருக்கு தான் நாம் பிறந்த நாள் கொண்டாட உள்ளோம். ஆகவே நாம் பிறந்த நாள் நிகழ்ச்சியை எல்லா அமைப்பினரும் எடுத்து செய்யுங்க. வட்டக்கழகம் தூரம் நமக்கு அன்னைக்கு கழக கொடியேற்று கொள்கை விளக்க பாடல்களை ஒளிபரப்பு செய்து இனிப்புகள் வழங்கி எல்லா இடங்களிலும் அன்னைக்கு நம்ம சவுண்ட் சர்வீஸ் மூலம் அந்த ஏற்பாடு செய்ய அமைப்பினருமே நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்த நாளே அன்னைக்கு ஊரெங்கும் விழாக்கோலமாக இருக்க வேண்டும். எல்லா இடமும் நம்ம நிகழ்ச்சி எடுக்கணும். அன்னைக்கு மட்டுமல்ல, மார்ச் மாதம் முழுசுமே நம்ம நிகழ்ச்சி எடுத்து கொண்டாடலாம். ஆகவே எல்லாருமே அந்த மாதிரி திட்டமிட்டு நம்ம செய்திட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக 7வது வார்டு 8வது வார்டில் நம்ம ஒரு பெரிய நிகழ்ச்சி நம்முடைய MP கனிமொழி அக்கா அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதே போல மகளிர் அணிக்கென்று ஒரு தனியான கூட்டம் 5ஆம் தேதி மதியம் இந்த கலைஞர் அரங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது 11 மணிக்கு. அந்த கூட்டத்திலும் எல்லாரும் நம்ம மகளிர் அணிகள்லாம் கலந்து கொள்ள வேண்டும். புதிய நிர்வாகிகளுக்கு அக்கா அவர்கள் அன்னைக்கு சந்தித்து உரையாட உள்ளார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இவ்வாறு நம்முடைய கழகம் பல்வேறு திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை இன்னும் நிலுவையில் இருக்கிறவங்களுக்கு நான் கொடுப்பேன், தகுதியுள்ள பெண்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள். அதே போல் விளையாட்டு மேம்பாட்டு அணிகளாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு விளையாட்டுகளில் அது மாற்றுத்திறனாளியாக இருந்து பேரா ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த போட்டியில் வெற்றி பெற்றவங்களுக்கு ஊக்கத்தொகை இதுவரைக்கும் யாரும் செய்யாத அளவுக்கு நம்முடைய அரசு செய்து வருகிறது. ஆகவே நம்மகிட்ட அந்த மாதிரி ஊக்கத்தொகை பெற்றவங்க பக்கத்தில் இருக்காங்களா, அதை நமக்கு ஆதரவாக மாற்றிட வேண்டும். மகளிர் உரிமை தொகை பெறுபவர்கள், புதுமை பெண் திட்டத்தில் பயனடையும் பெண்கள், தமிழ் புதுவன் திட்டத்தில் பயனடையும் நம்முடைய தம்பிமார்கள், அதுபோல காலை உணவு திட்டம், நம்முடைய புதிய இப்போ புது வேலை வாய்ப்பு நிறைய TNPSC எல்லா வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்க, அந்த வேலை வாய்ப்பு பெற்றவர்கள், அதுபோல காப்பீடு திட்டம் மூலம் பயனடைவர்கள், காப்பீடு திட்டம் இப்போ தொகை அதிகரித்து வழங்கப்படுகிறது. அதே போல இன்னும் காப்பீடு திட்ட முகாம் நம்ம நடத்திட்டோம், 2 முகாம், இன்னும் ஒரு முகாம் நம்ம MLA அலுவலகத்தில் போடுறதுக்கு இருக்கும். அப்பவும் நம்ம மெசேஜ் போட்டோன்னா எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்க. அதே மாதிரி பட்டா நம்முடைய தூத்துக்குடி மாநகரத்துக்கு ஒரு பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்து சென்றோம். இன்னைக்கு அமைச்சரவையில் அதுக்கு முடிவு செய்து நம்முடைய முதலமைச்சர் உத்தரவு போட உள்ளார். அதாவது 16 கிலோமீட்டருக்கு மாநகரத்தில் அந்த பட்டா கொடுக்கக்கூடாத தடை இருந்தது. அந்த தடையை விலக்கி ஒரு ஜிஓ போடுறாங்க முதலமைச்சர். அப்போ நிச்சயமாக நமக்கு அந்த மாதிரி 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிற அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம பட்டா வழங்கிட ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு, நம்ம எங்கெங்கே அந்த மாதிரி இருக்கீங்களோ நம்ம வார்டில் லெவஞ்சிபுரம் 1 சொன்னாங்க, டூவிபுரம் சொன்னாங்க, திரேஸ்புரம், இது மாதிரி எங்கெங்கே இருக்காங்களோ அந்த மனுவை நம்முடைய கலெக்டர் அவர்கள் அறிவித்த உடனே நம்ம அதற்கு மனு வாங்கி ஏற்பாடு பண்ணிடலாம். எந்தெந்த இடம் என்று ஆட்சித்தலைவர் ரெடியாக இருக்கார். அதே போல் நம்முடைய கிரையப்பட்டாவுக்கு பத்திரம் வச்சிருக்கிறவங்களுக்கு பட்டா வாங்குற நிகழ்ச்சியில் நிறைய நம்ம அன்றைக்கி ஒரு மனு வாங்கணும். 3700 மனு வந்தது. இன்னும் நிறைய பேர் கொடுக்காம ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்காரு. யாராவது கேட்டாலும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கொடுக்க சொல்லுங்கள், நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி கடந்த முறை கலைஞர் ஆட்சி
ஆட்சியில் வழங்கப்பட்ட பட்டா இன்னும் கணினியில் ஏற்றப்படாமல் இருக்குது. திரேஸ்புரம், குறிஞ்சி நகர், பிரிசாம் நகர் போன்ற இடங்கள், அந்த சுடலை காலனி, அந்த இடங்கள்லாம் இன்னும் நம்ம ஏற்றலை. அந்த மாதிரி பகுதிகளில் உள்ள பட்டா என்கிட்ட கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. மீறி இருந்தாலும் அதையும் நம்ம எம்எல்ஏ ஆஃபீஸில் கொடுக்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்பாடு செய்து விடலாம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதனால் இந்த தமிழகமெல்லாம் தொடக்க காலத்தில் ஆதிக்க சக்தியின் பிடிகளில் இருந்தது. அதை நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னும் சொல்லிக் கொடுக்கணும். யாருமே பெண்கள் மேலே சீலை போட முடியாது, தோளில் சீலை போடக்கூடாது, இடுப்பில் கட்டிக்கணும். யோசிச்சு பாருங்க எந்த நிலைமையில லேடிஸை வச்சுருந்தாங்க. அதே போல் ஆண்கள் காலில் செருப்பு போடக்கூடாது, தோளில் துண்டு போடக்கூடாது, இடுப்பில் துண்டை கட்டணும். கோயிலுக்குள்ள போக நமக்கு அனுமதி மறுப்பு, நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு அனுமதி மறுப்பு. ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க. சமஸ்கிருதம் படித்து பாஸ் ஆனாதான் டாக்டருக்கு படிக்கலாம். இப்படியெல்லாம் சட்டம் வச்சது. குற்றாலத்தில் குளிக்கிறதுக்கு கூட எல்லாருக்கும் அருமை கிடையாது. அது ஒரு சில வகுப்பினர் மட்டுமே குறிக்கலாம், எல்லாரும் குளிக்க முடியாது. அப்படி அடக்குமுறை இருந்து உருவானதான் இந்த திராவிட கழகங்கள், திராவிட முன்னேற்ற கழகம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாத்தையும் படிக்க வைக்கணும், எல்லா சமுதாயத்திற்கும் வாய்ப்பு கொடுக்கணும், எல்லா சமுதாயத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் என்ற உன்னத நோக்கத்தோடு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அது எல்லாமே. அண்ணா ஒரு 2 ஆண்டுகள் இருந்தார். அதற்கு பின்பு கலைஞர் அவர்கள் சட்டமாகவும் திட்டமாகவும் போட்டு இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்காங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கி. இந்த சமமா ஆணும் பெண்ணும் சேர்ல உட்காந்துருக்கோம், முன்னால நான் நிற்கிறேன். அந்த நிலையை உருவாக்குனது திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அந்த அளவுக்கு தமிழகம் இன்னைக்கு முன்னேறி இருக்குன்னு அது காரணம் நம்முடைய கலைஞர் என்று சொன்னா யாரும் அதை மறுக்க இயலாது. அப்புறம் எல்லாம் அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள் தான். இப்போ இருக்கிறவங்களாம் நேற்று போய் தான் மலையில முளைச்ச காலம் தான். அது நாம் தமிழராக இருக்கட்டும், விஜய் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஆகிறதுக்கே கட்சி தொடங்குறாங்க. சிரிப்பா இருக்கு, நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆகவே அப்படியெல்லாம் இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம யாரையும் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு கட்டமைப்பு என்பது தலையாரியை விட அதுக்கும் கீழே நமக்கு எல்லா இடமும் ஆட்கள் இருக்காங்க. உண்மையே இல்லையா? பெரியசாமியார் போனா பெரியசாமியார் இருப்பாரு, ஆரம்பிச்சாமி இருப்பாரு, முத்துக்குமார் எல்லாரும் இருப்பாங்க. அவன் ஒவ்வொரு இடத்துலையும் ராஜபாண்டினா ஈஸ்வரன் இருப்பான். அவன் அந்தந்த இடத்துல நம்ம கட்சிக்கு அமைப்பு இருக்கிறது, கட்சிக்கு நிர்வாகி இருக்கிறீர்கள், நீங்க தான் கட்சியை காப்பாற்றி வர்றீங்க, நீங்க தான் கட்சிக்கு பிரதிநிதியா ஒவ்வொரு இடத்துல இருக்கீங்க. உண்மையா இல்லையா? உண்மை. நீங்க தான் கட்சியை காப்பாற்றி வைக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகவே தொடர்ச்சியாக எந்த நிலையிலும் நம்முடைய கட்சி வளர்ச்சிக்காக நம்முடைய முதலமைச்சருடைய திட்டங்களை பற்றி, எதிர்கட்சிகளுடைய திட்டம் எப்படி இருக்கு, அதற்கு எப்படி பதில் தரலான்ற மாதிரி ஒரு இடத்துல சரியில்லையா இங்க சொல்லிடணும். ஆனந்தன் சொல்லுங்க, மேயர்கிட்ட சொல்லுங்க, இல்ல உங்களுடைய வட்டச்செயலர்கிட்ட சொல்லுங்க, துணைச்செயலர் சொல்லுங்க, யார்கிட்டனாலும் சொல்லுங்க. அந்த இடம் சரியில்லை, உடனே நம்ம பார்க்க வேண்டிய இடம் வேணும்னே நம்மள சரியா அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லுங்க. எதிர்கட்சிகளுடைய மூவை பத்தி சொல்லணும்னா நீங்க சொல்லிதான் காலின்ற நிலைமையை தான் நம்ம உருவாக்கி இருக்கோம். அவங்க மக்கள் நல்ல முறையில் இருக்காங்க, அதை வாக்காக மாற்ற வேண்டியது உங்கள் ஒவ்வொருடைய கடமை. அதை தான் நம்ம தலைவரும் சொல்றாரு. கட்சிக்காரங்களுக்கு நம்ம ஆதரவா இருக்க வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களோடு இருந்து செயல்பட வேண்டும் என்றுதான் இங்க அத்துணை பேருக்கும் உத்தரவே அதுதான். ஆகவே நிச்சயமாக இந்த தேர்தலில் மிக கவனமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லாம் சொன்னாங்க, தமிழ் படிச்சவங்களுக்கு தான் அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கும் சட்ட திருத்தம் பண்ணியிருக்காரு. எல்லாரும் எதிர்த்தாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க, நிக்கல. இன்னைக்கு தமிழ் தேர்வு பாஸ் ஆனாதான் அப்புறம் டிஎன்பிசி எழுத முடியும். அதே போல பாத்தீங்கன்னா மத்திய அரசு திட்டம் ஒன்று இருக்கு, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். அதாவது 6ஆம் வகுப்புல இருந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சாலும் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆதிராவிடருக்கு ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு உள்ள இருக்கணும். பிற்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்பட்ட வகுப்பினருக்கு 2.5 லட்சத்துக்குள்ள இருக்கணும். மன்னிக்க மாற்றி சொல்லிட்டேன். பிற்பட்ட வகுப்பினருக்கு 2 லட்சத்துக்கு உள்ள இருக்கணும், ஆதிராவிடருக்கு 2.5 லட்சத்துக்குள்ள இருக்கணும். ஆனால் முன்னேறிய வகுப்பினருக்கு, பொருளாதாரத்தை பின்னடைஞ்சவங்களுக்கு 8 லட்சத்துக்குள்ள இருக்கணும். யார் பயனடைவா? ஸோ அவருடைய திட்டம் அப்படி இருக்குது. மீண்டும் நம்மளையெல்லாம் ஆதிக்க சக்தியின் பிடிகளில் மாட்டி விடுறதுக்கும், நம்மளுடைய உரிமையை பிடிக்கிறதுக்கும், எல்லாரும் படிக்கான எல்லாருக்கும் வாய்ப்பு தர்றதை நம்மளை அடக்குவதற்கும் தான் ஒன்றிய அரசு திட்டமிடுறாங்க. அதில் ஒன்று தான் இந்த மும்மொழி கொள்கை. ஒரு மொழி வேற ஒரு மொழி வந்துருச்சுன்னா நிச்சயம் நம்முடைய தாய்மொழி அழியும். நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ராஜஸ்தானி மொழி யார் பேசுறா, மராத்தி யார் பேசுறா, பீகாரி மொழி யாரும் பேசல, எல்லாம் ஒழிஞ்சிட்டு எல்லாரும் ஹிந்தி தான் பேசுறான். ஆகவே அந்த ஒரு நிலை வரக்கூடாது. நம்முடைய மொழி செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி. உலக அளவிலே செம்மொழி அந்தஸ்து பெற்ற 6 மொழியில தமிழ் மொழி 1.
ஆனா நமக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு கம்மியா தான் தருது. இன்னைக்கு எங்க தலைவர் சொல்லிட்டாரு, முதலமைச்சர் நிதி ஒதுக்கீடு வேணாயா, நாங்க பாத்துக்கிடுவோம். ஆகவே நம்ம அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீ கொடுக்கவே வேண்டாம். எங்களுடைய நாடு தமிழ்நாடு, எங்கள் மாநிலம் தமிழ்நாடு, எங்களுடைய மொழி தாய்மொழி தமிழ் மொழி. நான் தமிழன் என்ற உணர்வோடு நம்மிடையே ஜாதி வேறுபாடு கூடாது, மத வேறுபாடு கூடாது. அதுதான் திமுக. எந்த மதத்தையும் பின்பற்றலாம், அது சுதந்திரம், மத சுதந்திரம் உண்டு. ஆனா நாங்கள் மத உணர்வை மதிக்கிறோம், மத வெறி கொள்ளாதன்னு தான் சொல்றோம். நாங்கள் எல்லாம் மத உணர்வை மதிக்கக்கூடியவர்கள். ஆனால் மத வெறி கொள்ளாத நம்முடைய கழக தலைவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. திருப்பரங்குன்றம் இஷ்யூ வேணும்னே உருவாக்குனது. 25 வருஷமா அங்க மேல மசூதி இருக்கு, 25 வருஷமா அவன் கறி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான். இன்னைக்கு பிரச்சனை உண்டாக்குறான் பாருங்க. அவன் முழுக்க முழுக்க RSS அமைப்பினரோட பாஜக சேர்ந்து செய்த அந்த ஒரு பிரச்சனை தான். அதே போல டங்ஸ்டன் அந்த குவாரியில நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிட்டோம், தீர்மானம் வச்சிருக்கோம். ஆனா அதை பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச மாதிரி சொல்றாங்க. ஆனா மக்கள் அறிவார்கள், டங்ஸ்டனுக்கு நம்ம தான் தீர்மானம் வச்சு அரசுக்கு நாங்க நிறைவேற்றவே மாட்டோம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு சரியா வந்துருச்சு. அதே அதிமுக பார்லிமெண்ட்ல டங்ஸ்டன் குவாரி மத்திய அரசு செய்யலாம்னு சொல்லிட்டு ஆதரிச்சு தீர்மானம் போட்டான். யார்? எடப்பாடி. இன்னைக்கு அவனும் என்னமோ வேஷம் போட்டு அலையிறான். நம்ம உரிமையெல்லாம் அடகு வச்சது, தொடக்க நிலையில நம்மளுடைய உரிமையை இழந்தது, அதற்கு கையெழுத்து போட்டது இந்த எடப்பாடி தான். எடப்பாடி அவர்கள் வந்த பின்புதான் நீட் வந்தது, ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் வந்தது, உதய் மின் திட்டம் வந்தது, எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டார். ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் எதுவும் வரல, நீட்டெல்லாம் கிடையாது. ஆக இந்த மாதிரி உரிமையை இழந்தது எடப்பாடி அவர்கள். அதுக்கு தான் சரியான பதிலடி கொடுத்தோம். அதுவும் பாஜக தலைவர் மைக்கிலே பேசுறாங்க, மாட்டு மூத்தத்தை குடிச்சா காய்ச்சல் போயிருமா. எவ்வளவு பின்னால போறாங்க பாருங்க. ஒருத்தன் சாணியை வச்சுட்டு முன்னால உட்காந்துருக்கான் சாப்பிட்றதுக்கு, நமக்கு வாந்தி வருது. ஆகவே இன்னும் நம்மளை பின்னால கொண்டு போலான்னு நினைக்க. நம்ம எல்லாம் வளர்ந்தவர்கள், படித்தவர்கள், அறிவு பகுத்தறிவு கொண்டவர்கள், அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம். அதை கண்டு அவனுக்கு பொறாமையில என்னதாவோ பேசிட்டு இருக்காங்க. நம்ம அதை கண்டுக்க வேண்டியதில்லை, அவர்களுக்கு பதிலும் கொடுக்கணும். ஆனா நம்மளுடைய வேலை என்னது? 2026 தேர்தல். ஆகவே 2026 தேர்தலை நோக்கி நாம் தொடர்ச்சியாக நடை போடுவோம், அதற்கேற்றாற் போல செயல்படுவோம் என்பதை மட்டும் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இந்த முறை நம்முடைய தளபதியார் அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சராக, இதுவரைக்கும் நம்ம திமுக தொடர்ந்து 2 வருஷம் இருந்ததில்லை இல்லையா, 2 முறை இருந்ததில்லை. இந்த முறை நம்ம தளபதியாரை தொடர்ச்சியாக மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க வைப்போம், அதற்காக திட்டமிடுவோம், அதற்காக பணி செய்வோம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, அனைவரும் சாப்பிட வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன்.